சீஸ் கொஞ்சம் எடுத்துப்போம். இந்த 4 மெட்டீரியல்ஸில் சூப்பரான கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி சண்டே, நேற்று சாட்டர்டே 7 வீடியோஸ் போட்டேன். ஸோ இப்போ ஒரு குக்கிங் வீடியோவும் போடுறேன். லெட்ஸ். ஸோ இந்த பொட்டேட்டோஸ்லாம் வாஷ் பண்ணிப்போம். இப்போ அதை வாஷ் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோஸ்க்குன்னு ஒரு தனியாக இந்த மாதிரி குட்டி குக்கர் எடுத்துக்கிட்டு இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். பாயில் பண்ணணும் இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம். ஸோ அந்த குக்கரில் நான் இதை 4 விசில் விட்டு பாயில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 4 விசில் வர வரைக்கும் இதை பாயில் பண்ண விடணும். அப்படியே இந்த மேலே சீஸையும் சில்லுன்னு இருக்கு இதையும் காய வச்சுறேன். இன்னும் ஒரு விசில் ஆஃப் பண்ணிடலாம். 4th விசில் கம்ப்ளீட்டட். இப்போ எல்லா விசிலும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நல்லா பொட்டேட்டோலாம் நல்லா பாயில் ஆகிருக்கு. அந்த 4 பொட்டேட்டோவே எடுத்தாச்சு. இது இப்போ இந்த தோல் ஈஸியாக பீல் பண்ணிடலாம். இப்போ 4 பொட்டேட்டோவில் இருக்க தோலையும் ஈஸியாக பீல் பண்ணிடலாம். ஸோ இப்போ பொட்டேட்டோவை நல்லா பீல் பண்ணியாச்சு. இப்போ அதை ஸ்மாஷ் பண்ணணும். இது இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டையும் பெப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பாலாக பண்ணி நடுவில் சீஸ் வைக்கலாம். ஸோ இப்போ இதை பால் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த சீஸை எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு மூடிடுறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணிக்கிறேன். ஸோ சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசஞ்சுக்கிச்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இப்போ இந்த எண்ணெயில் பொரிக்கணும். அப்புறம்